அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த இந்திய அரசியலமைப்பு டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, V.A.O எஸ்ஐ மற்றும் அனைத்து விதமான காம்படிஷனுக்கும் தேவையான இந்திய அரசியலமைப்பை ஒரு முழு தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம். இது குரூப் 1, குரூப் 2ல் இருக்கக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அதே போல் ஆல்ரெடி நான் வந்து பார்ட் 1லேருந்து பார்ட் 18 வரையும் அந்த தொகுப்பில் கொடுத்துருக்கேன். இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 19. போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பஞ்சாயத். பார்ட் 9 பகுதி 9 தான் பார்க்க போகிறோம். இதில் பஞ்சாயத்து பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சாயத் அப்படின்றது என்ன? கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை பஞ்சாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சாயத்தை வந்து இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்னா ஆர்டிகல் 243 ஆர்டிகல் 243O வரையும் இருக்கும். சரிங்களா? இந்த பார்ட் 9 வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஷெடியூல்ஸ் நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன். இந்த பார்ட் 9 இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வந்து எந்த ஷெடியூலில் வருது, எந்த அட்டவணையில் வருது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த பஞ்சாயத்து வந்து அட்டவணை 11 வருது, ஷெடியூல் 11 வருது. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் நினைவு விட்டு பாருங்கள். இந்த பஞ்சாயத்து வந்து எப்படி அமைச்சாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒன்றிணைந்து ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது வந்து இப்போ கிராமம் இருக்குன்னா அந்த கிராமம்லாம் ஒன்று சேர்ந்து பஞ்சாயத்து மூலிமா தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அவர் வந்து பஞ்சாயத்து தலைவராக வந்து அந்த கிராமத்துக்கு வந்து ஆக்ட் ஆவார். இது போல் தேர்ந்தெடுக்கக்கூடியது தான் பஞ்சாயத்து ராஜ் முறை. இதை வந்து 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 73வது சட்டத்திருத்தத்தின்படி 1992ஆம் ஆண்டு இந்த பஞ்சாயத்து ராஜ் முறையை வந்து கொண்டாந்தாங்க. இந்த 1992 எங்கே கொண்டாந்தாங்கன்னா நம்ம ஊர் தமிழ்நாட்டில் வந்து கொண்டாந்தாங்க. பஞ்சாயத்து வந்து மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் 3 விதமாக இருக்குது. வில்லேஜ் பஞ்சாயத், பஞ்சாயத்து யூனியன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் அப்படின்னு 3 விதமாக இருக்குது எங்கே தமிழ்நாட்டில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 9ல் ஏ பகுதி 9ன் கீழ் இருக்கக்கூடிய ஏவை பற்றி பார்க்க போகிறோம். இது எதை பற்றி பேசுது அப்படின்னா முனிசிபாலிட்டினா என்னது? நகராட்சி, நகர பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சியை பற்றி பேசக்கூடியது தான் இந்த பார்ட் 9 பகுதி 9. இதில் நம்ம ஆல்ரெடி வந்து ஷெடியூல்லே பார்த்துருப்போம். ஷெடியூல் என்ன அட்டவணையிலே பார்த்துருப்போம். அட்டவணை 12 ஷெடியூல் 12 வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? முனிசிபாலிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து ஆர்டிகல் 243Pலேருந்து 243ZG வரையும் இருக்குது. இந்த முனிசிபாலிட்டி நகராட்சி முனிசிபாலிட்டி எப்படி செயல்படுது அப்படின்னா மக்களால் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களால் வந்து ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுத்து அங்கே வந்து அர்பன் கவர்னன்ஸை வந்து வழிநடத்தி செய்வாங்க. இந்த அர்பன் கவர்னன்ஸ் மூலியமாக 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 74வது சட்டத்திருத்தத்தின்படி 1992ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது முனிசிபாலிட்டி. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 9ல் பி. இந்த பார்ட் 9ல் பி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு என்ன? கூட்டுறவுத்துறை. அந்த கூட்டுறவுத்துறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கூட்டுறவுத்துறை வந்து ஆர்டிகல் 243ZHலேருந்து 243ZT வரையும் இருக்குது. இந்த ஆர்டிகல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி எது அப்படின்னா இதுதான். 97th அமெண்ட்மெண்ட் படி 2011ல் கோஆப்ரேட்டிவ் பவரை வந்து கொண்டாந்தாங்க. இது வந்து நிறைய முறை கேட்டிருக்கேன். நானே வந்து 4 முறை வந்து இந்த கேள்விகளை வந்து நான் எழுதியிருக்கேன். 97th அமெண்ட்மெண்ட் 97வது சட்டத்திருத்தத்தின்படி 2011ல் கோஆப்ரேட்டிவ் பவர் வந்து கொண்டாந்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது, இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 10 பகுதி 10. இந்த பார்ட் 10 எந்த ஷெடியூலில் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் SC/ST வெல்ஃபேர். பட்டியல் மற்றும் பழங்குடியினர் நலத்திற்கான சிறப்பு பிரிவுகள். பட்டியல் மற்றும் பழங்குடியினர் நலத்திற்கான சிறப்பு பிரிவுகளை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த பார்ட் 10. இந்த பார்ட் 10 வந்து ஆல்ரெடி நம்ம பகுதி 10 வந்து இங்கே பகுதி 10 இது ஆல்ரெடி ஷெடியூல் பார்க்கும்போது அதாவது அட்டவணைகள் பார்க்கும்போது நான் பார்த்துருப்போம். எந்த அட்டவணையில் இருக்குது ஞாபகம் வந்துருச்சா? 5வது மற்றும் 6வது அட்டவணை ஷெடியூல் 5 ஷெடியூல் 6ல் இருக்கும்.
இது வந்து ஆர்டிகல் 244 ஆர்டிகல் 244A வரையும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 11. இது வந்து ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். பகுதி 11 மத்திய மாநில அரசுக்கு இடையே உள்ள உறவுகளை பற்றி குறிக்கக்கூடியது தான் இந்த பார்ட் 11. இதில் நாம் ஆர்டிக்கல் வந்து 245லேருந்து 263 வரை இருக்குது. இந்த பார்ட் 11ல் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டையும் வந்து நம்ம ஷெட்யூல் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஷெட்யூல் 7ல் வரும். இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது பார்க்காத நண்பர்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் அப்படின்னா என்னென்னா சட்ட உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது. இது வந்து ஆர்டிகல் 245லேருந்து 255 வரையும் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் என்பது நிர்வாக உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது. இது வந்து ஆர்டிகல் 256லேருந்து ஆர்டிகல் 263 வரையும் இருக்கும். இது ரெண்டுமே முக்கியமானது பார்ட் 11 பொறுத்த வரையும். ஃபஸ்ட்டு நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷனை பற்றி பார்த்துடலாம். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்னா என்னது? சட்ட உறவுகள். இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷனில் மொத்தம் வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு 3 இருக்குது. யூனியன் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா மத்திய பட்டியல். இந்த மத்திய பட்டியலில் முதல்ல வந்து 97 அமெண்ட்மெண்ட் இருந்தது. 97 அமெண்ட்மெண்ட்னா சட்ட திருத்தம். முதல்ல ஆரம்பிக்கும் போது 97 சட்ட திருத்தங்கள் இருந்தது. தற்போது 100 இருக்குது. இது வந்து இன்னும் வந்து கூட்டிகிட்டே போகும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டேட் லிஸ்ட்னால் மாநில பட்டியல். இந்த மாநில பட்டியலில் முதல்ல வந்து 66 அமெண்ட்மெண்ட் இருந்தது. 66 சட்ட திருத்தங்கள் இருந்தது. தற்போது 61 இருக்குது. இது வந்து கூட்டிகிட்டே போகும். இதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கான்கரண்ட் லிஸ்ட்னால் புது பட்டியலில் ஆரம்பத்தில் 47 இருந்தது. தற்போது 52 இருக்குது. இதுவும் கூட்டிகிட்டே போகும். இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 3 யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஆர்டிக்கல் 246ல் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த 3 பட்டியலுக்கும் சேர்த்து ஒரே டேக்ஸ் சிஸ்டம் கொண்டாடணும் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணாங்க, ஜிஎஸ்டி முறையை வந்து கொண்டாந்தாங்க. இந்தியா முழுக்க வந்து ஒரே டேக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யூனியன் லிஸ்ட்னால் என்ன? மத்திய பட்டியல் அப்படின்னா என்ன? அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, மத்திய அரசு. அந்த மத்திய அரசுடைய அதிகாரங்கள் என்னென்ன? இப்போ வந்து ஒரு ஆர்மி இருக்குது, ஒரு மிலிட்ரி இருக்குது அப்படின்னா அதை வந்து யாருக்கோட கண்ட்ரோலில் இருக்குவாங்க. அதில் ஏதாவது சட்டத்திருத்தங்கள் மேற்கொள்ளணும்னா யார் வந்து அதில் சட்டத்திருத்தங்கள் மேற்கொள்வா? யூனியன் லிஸ்ட், மத்திய அரசு தான் மேற்கொள்ளும். அதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த யூனியன் லிஸ்ட். வேறு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஹைவே இருக்குது, நேஷ்னல் ஹைவே இருக்குது. அந்த நேஷ்னல் ஹைவேயில் ஏதாவது சட்டத்திருத்தம் கொண்டாடுனா யார் கொண்டாடுவா? மத்திய அரசு யூனியன் லிஸ்ட் மூலியமாக தான் கொண்டாடுவாங்க. அடுத்து ஸ்டேட் லிஸ்ட்னால் மாநில பட்டியல். மாநில சம்பந்தப்பட்ட அதிகாரங்களின் சட்டத்திருத்தங்கள் மேற்கொள்ளக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஹார்பர் இருக்குது, ஃபிஷிங் ஹார்பர் இருக்குது, மாநிலத்தை சார்ந்த ஃபிஷிங் ஹார்பர் இருக்குது. சரிங்களா, அதெல்லாம் வந்து மாநில அரசு பார்த்துக்கும். அதே போல் மாநில நெடுஞ்சாலைகள், ஸ்டேட் ஹைவேஸ், இதுவும் வந்து மாநில அரசு ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ கான்கரண்ட் லிஸ்ட்டுன்றது புது பட்டியல். இது வந்து எது ரீதியான சட்டம் மற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான பட்டியல் தான் இந்த கான்கரண்ட் லிஸ்ட். இது வந்து மத்திய அரசுக்கும் இருக்கும், மாநில அரசு இருக்கும், 2 பேர்கிட்டையும் இருக்கும். அதனால தான் இது பொது பட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பொது பட்டியலில் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? கான்கரண்ட் லிஸ்ட் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், நிர்வாக உறவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆர்டிகல் 256லேருந்து ஆர்டிகல் 263 வரையும் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 262. ஆர்டிகல் 262 எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட்டர் ரிசர்வ்ஸ் கவுன்சில் ஆர் ட்ரிபுனல், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நதிநீர் ஆணையத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த நதிநீர் ஆணையம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்தியா இருக்குது. இந்தியாவுக்கு வந்து இப்போ ஒரு ரிவர் வந்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஆறு வருது அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே உள்ள அந்த நதிநீரை பங்கிடக்கூடிய ஒரு கவுன்சில் தான் இது, இந்த ஆணையம். இந்த ஆணையம் வந்து அப்படி தான் செயல்படும். அதே போல் ஆர்டிகல் 263ல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த இன்டர்ஸ்டேட் கவுன்சில், இது வந்து எதுக்காக ஆணையம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 ஸ்டேட் இருக்குது, 2 மாநிலங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு இருக்குது,
கர்நாடகா இருக்குது. இப்போ தமிழ்நாடு கர்நாடகா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நதி அது காவேரி. அந்த காவேரி இப்போ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆணையம் வந்து செயல்படணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1990 இன்டர் ஸ்டேட் கவுன்சில், மாநிலத்துக்கு இடையே உள்ள கூறு அப்படின்ட்டு ஒன்று வந்து கொண்டாந்தாங்க. அதே போல் ஜோனல் கவுன்சில், இது வந்து பிராந்திய குழு. இந்த பிராந்திய குழு ஜோனல் கவுன்சில்னால் இது ஃபஸ்ட்டு வந்து இன்டர் ஸ்டேட் கவுன்சில் பார்த்தலாம். இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்து 2 ஸ்டேட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த நதிநீர் பங்கீட்டை பற்றி சொல்லக்கூடியது 1990 கொண்டு வந்தாங்க. ஜோனல் கவுன்சில் வந்து 1956 கொண்டு வந்தாங்க. இது வந்து ஜோனல்னால் பிராந்திய குழு. பிராந்தியம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சவுத் ஜோன் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் சேர்ந்தது என்னது சவுத் ஜோன். அதே போல் நார்த் ஜோன், நார்த் ஈஸ்ட் ஜோன், அப்புறம் வெஸ்ட் ஜோன், அந்த மாதிரி இருக்கக்கூடியது அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஜோனல் கவுன்சில் வந்துடும். முழுக்க அந்த ஒரு ஜோனை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது எதுக்காக அமைக்கப்பட்டது இந்த குழுக்கள் அப்படின்ட்டு இதை வந்து நம்ம வந்து கடைசியில் கமிட்டிஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து விலாவரியாக நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைனாக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்த்தோன்னா, இந்த வீடியோவில் பஞ்சாயத்தும் முனிசிபாலிட்டி, அப்புறம் வந்து பார்ட் 9, பார்ட் 10, பார்ட் 11 மத்திய மாநில அரசுடைய உறவுகளை பற்றி பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஃபைனான்ஸ் ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், நிதி உறவுகள், மத்திய மற்றும் மாநில அரசுடைய நிதி உறவுகள், அப்புறம் சொத்து உரிமைனா என்ன அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இது போல் பயனுள்ள வீடியோகள் பெற எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.